ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ரெசிபி சுண்டல் கத்திரிக்காய் குருமா. இது வந்து சூடான ரைஸோடவும் தோசையோடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வானல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 3 லவங்கப்பூ, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இது 3த்தையும் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் அந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 பல் போல் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி போதும். சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்றது அவசியம் இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். இது கொஞ்சம் வதங்கி வர டைமில் நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தக்காளி வெந்திருக்கணும். அந்த ஈரத்தோட தன்மை மட்டும் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னாக்கா வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். நான் இப்போதைக்கு உப்பு கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் சுண்டலில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் உப்பு வந்து கரெக்டான பதத்துக்கு இப்போ சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எல்லாமே சுருண்டு வரணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே சுருண்டு வரணும். தனித்தனியாக கொஞ்சம் ஆயில் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 10-12 கத்திரிக்காய் இருந்தால் போதும். நான் இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடு சேர்த்து இன்னும் 2-3 கிளறி விட்டுடலாம். நல்லா இதுவும் அந்த வதக்கினதும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வந்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இப்போ நீங்கள் வந்து கடையில் வாங்கினது சேர்த்துக்கிறீங்கனாக்கா 3/4 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். காரம் வந்து நிறையா எடுத்துக்காதவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், அதையும் வந்து நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து நல்லா வாசம் கொடுக்கும், நல்லா டைஜஸ்ட் பண்ணுங்க சாப்பாடு. அதனால் இதையும் நம்ம சேர்த்துருக்கோம். இதுவும் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கப்னால் 1 கப் அளவுக்கு சுண்டல், இது வந்து ஏற்கனவே நான் 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா சுண்டல் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ உப்பு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் உப்பு இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே கூட விட்டுக்கலாம். நான் இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இதிலே தனியாக மிதந்து வருது. ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறம் குருமா வந்து கொதித்து வரணுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கொதித்து வருது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு மூடி வைக்கணும். எப்பயுமே குழம்பானாலும் சாம்பார்னாலும் எந்த ஐட்டமாக இருந்தாலும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு மூடி வைக்கணும். இப்போ அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் 1/4 தேங்காய் முடிய அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 சுண்டல், வேக வச்ச சுண்டல், அப்புறம் 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடியாக இருக்கும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஏன்னா நம்ம சுண்டலும் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம். கத்திரிக்காயும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்தது இதோட சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்கிறதையும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கலந்து இதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வரணும். அதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுங்க, நல்லா ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம்
கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடி பொடியாக நறுக்கி அது மேலே தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமா வந்து சூடாக இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வழக்கமாக செய்கிற சட்னி, சாம்பார் அதெல்லாம் விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்ன டிஷ்ஷு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அந்த டிஷ்ஷையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா அவங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தோசை மேக் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது. ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.